கோடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ட்ரிங் சம் தான் பார்க்க போறோம். மர்ஜ் ஸ்ட்ரிங்ஸ் அல்டர்னேட்லி. இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம லீட் கோட்ல பார்த்துட்டு வந்துடலாம். லீட் கோட்ல இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து இன்புட் வந்து வேர்டு 1 வேர்டு 2னு ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் தராங்க. ஓகேவா? தென் அதை நம்ம வந்து அல்டர்னேட்டா அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அவுட்புட்டும். ஓகேவா? நான் இப்போ இந்த கொஸ்டினை வந்து இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வேர்டு 1 ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ஏ பி சி. நெக்ஸ்ட் வேர்ட் 2 வந்து பி கியூ ஆர். நம்ம இதை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணலாம், அவங்களே எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பிக்கு நடுவில் பி வந்துடணும், பி அண்ட் சிக்கு நடுவில் கியூ வந்துடணும், தென் ஆர் வந்துடணும். இதுல என்ன தெரியுது, வேர்ட் 1ல ஃபர்ஸ்ட் லெட்டர், வேர்ட் 2ல செகண்ட் லெட்டர், அப்புறம் மறுபடியும் வேர்ட் 1ல ஒரு லெட்டர், நெக்ஸ்ட் வேர்ட் 2ல ஒரு லெட்டர், நெக்ஸ்ட் வேர்ட் 1ல ஒரு லெட்டர், வேர்ட் 2ல ஒரு லெட்டர்னு இந்த மாதிரி அல்டர்னேட்டா இருக்கணும். ஓகேவா? இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2 பாருங்க. எக்ஸாம்பிள் 2ல வேர்ட் 1ஓட லென்த் சின்னதா இருக்கு, வேர்ட் 2ஓட லென்த் வந்து பெருசா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அல்டர்னேட்டா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் மீதி இருக்க ஸ்ட்ரிங்கை அப்படியே ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஓகே இதான் கொஸ்டின், இப்படிதான் ஃபார்ம் ஆகுது அவுட்புட் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தென் நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு யோசிங்க. ஓகேவா? இப்போ இந்த சம்முக்கு நம்ம அப்ரோச் பார்க்கலாம் எப்படின்னு. ஓகேவா? வேர்டு 1ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, வேர்ட் 2ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. வேர்டு 1 W1னும் வேர்ட் 2 W2ன்னு எடுத்துக்கிறேன். வேர்டு 1 ஸ்ட்ரிங்கை டிராவல்ஸ் பண்றதுக்கு நான் ஐன்னு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் வேர்ட் 2 ஸ்ட்ரிங்கை டிராவல்ஸ் பண்றதுக்காக ஜேன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் அவுட்புட் வந்து அல்டர்னேட்டா நான் வந்து போட்டு வைக்கணும்ல, ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் லூப் போடுறேன். இந்த லூப் வந்து நான் வைல் லூப் யூஸ் பண்ண போறேன். அதோட கண்டிஷன் என்னவா இருக்கணும்னா, ஐயோட வேல்யூ லெஸ் தென் லென்த் ஆஃப் தி வேர்ட் 1 வரைக்கும் இருக்கணும். அதே சமயத்துல அண்ட்னா கண்டிப்பா இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஜேவோட வேல்யூ வந்து லெஸ் தென் லென்த் ஆஃப் தி வேர்டு 2 வரைக்கும். ஓகேவா? இதுதான் லூப் கண்டிஷன். தென் ஆட் பண்ணிட்டே வரணும் அரேக்குள்ள. அப்புறம் ஐ பிளஸ் பிளஸ் ஜே பிளஸ் பிளஸ். இப்போ இது வரைக்கும் நான் வந்து எக்ஸாம்பிள் 2 வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ ஐயோட வேல்யூ 0வா இருக்கு, ஜேவோட வேல்யூ 0வா இருக்கு, வைல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் அரேக்குள்ள ஆட் பண்ணணும். இப்போ W1ல 0th பொசிஷன்ல என்ன இருக்கு பாருங்க, ஏ இருக்கு. அப்போ அரேக்குள்ள ஏ ஆட் ஆகும். நெக்ஸ்ட் W2ல ஜேத் பொசிஷன், அதாவது W2 0th பொசிஷன்ல என்ன இருக்கு, பி இருக்கு, அது ஆட் ஆகும். நெக்ஸ்ட் ஐ பிளஸ் பிளஸ் ஜே பிளஸ் பிளஸ் ஆகும். அப்போ 0லேருந்து 1 கன்வெர்ட் ஆகும், ஜேவும் 0லேருந்து 1 கன்வெர்ட் ஆகும். இப்போ 1th இண்டெக்ஸ்ல வந்து இருக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்க லெட்டர்ஸ் வந்து எடுத்து போடணும். W1ல என்ன இருக்கு, பி இருக்கு, அது ஆட் ஆயிடும். W2ல இருக்கிறது கியூ, அது ஆட் ஆயிடும். ஓகேவா? தென் என்ன பண்ணும், ஐ பிளஸ் பிளஸ் ஜே பிளஸ் பிளஸ் ஆகும். அப்போ 1லேருந்து என்ன ஆகும், ஐயோட வேல்யூ 2வா மாறும், ஜேலேருந்து ஜேவோட வேல்யூ 2வா மாறுது. இப்போ லூப்ல கண்டிஷன் செக் பண்ணி பாருங்களேன். ஐயோட வேல்யூ அது 2, லெஸ் தென் லென்த் ஆஃப் வேர்டு 1ஆ? இல்ல, நம்ம வந்து இங்க ஈக்குவல் டு கண்டிஷன் கொடுக்கல, ஆனா வெறும் லெஸ் தென் மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்க வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்ப இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும் வைல் லூப். இப்போ இது வரைக்கும் ஆட் பண்ணிட்டோம். ஆனா நமக்கு வேர்ட் 2ல இன்னும் என்ன இருக்கு, RSன்ற 2 லெட்டர் இருக்கு. இப்போ இதையும் ஆட் பண்ணோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம லூப்பை விட்டு வெளியே வந்து மீதி W1லையும் சரி W2லையும் சரி மீதி இருக்க எலமெண்ட்ஸை ஆட் பண்றதுக்கு நம்ம சொல்ல போறோம். இப்போ என்ன பண்ணும், ஐயோட வேல்யூ கடைசியா எங்க முடியுதோ அங்கேருந்து மீதி இருக்க எல்லா எலமெண்ட்டையும் வேர்டு 1ல இருந்து ஆட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேர்டு 2ல வந்து ஜேத் இண்டெக்ஸ் முடியுதுல, ஜேத் இண்டெக்ஸ் எங்க முடிஞ்சு 2ல முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இதோட இண்டெக்ஸ் வந்து 0, இதோட இண்டெக்ஸ் 1, ஆரோட இண்டெக்ஸ் 2, எஸோட இண்டெக்ஸ் 3, ஜேவோட வந்து 2ன்றதுல முடிஞ்சிச்சு. ஓகேவா? மீதி வந்து RS வந்து மீதி இருக்கு. அப்போ 2ன்ற இண்டெக்ஸ்ல இருந்து மீதி இருக்க இண்டெக்ஸ்ல இருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் ஆகணும். அதனால W2ல ஜேல இருந்து மீதி இருக்க எல்லாமே வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, இங்க 0 வராது, ஐ மீன் அப்படியே எம்டியா விட்டுறோம், மீதி இருக்க எல்லாமே ஆட் ஆயிடணும். ஓகேவா? தென் நம்ம ஃபைனலா நம்ம வந்து இந்த ஆர்ன்ற அரேவை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேவா? டைம் ஸ்டாம்ப்ல வந்து பைத்தான் கோட் அண்ட் ஜாவா கோடோட எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்றது கொடுத்துறேன். நீங்க ஜாவா பார்க்கணும்னா டேரக்டா ஜாவா போயிடுங்க, பைத்தான் பார்க்கணும்னா டேரக்டா பைத்தான் போயிடுங்க. ஓகேவா? அவங்க பைத்தான் கோட்ல நான் சொன்ன மாதிரியே தான் எக்ஸ்பிளனேஷன்ல சொன்னல, அதே மாதிரி ஐஜேன்னு வந்து டிராவல்ஸ் பண்றதுக்கு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆர்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். வைல் லூப் வந்து சேம் அதே மாதிரி ஐ லெஸ் தென் லென்த் ஆஃப் தி வேர்ட் 1 வரைக்கும் அண்ட் ஜே வந்து லெஸ் தென் லென்த் ஆஃப் தி வேர்ட் 2 வரைக்கும். இதெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஒரு லென்த் வந்து பைத்தான்ல எப்படி கண்டுபிடிக்கணும், LEN யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, எல்லாம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரேக்குள்ள என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதுமே நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பைத்தான் அரேல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்களும் ஆனால் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ R டாட் அப்பண்ட் வேர்ட் 1, நெக்ஸ்ட் R டாட் அப்பண்ட் வேர்ட் 2, அப்புறம் இன்க்ரிமெண்ட் I ஈக்குவல் டு I +1, J ஈக்குவல் டு J +1, நெக்ஸ்ட் R டாட் அப்பண்ட்
மீதி இருக்க எலமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணும்ல, அதனால ஆர் டாட் அப்பண்ட் வேர்ட் ஐலேருந்து மீதி இருக்க எல்லாமே ஆட் பண்ணும். அதே மாதிரி வேர்ட் டூலையும் ஜேலேருந்து மீதி இருக்கிறது எல்லாம் அப்பன் பண்ணும். இப்போ நமக்கு அரே வந்து ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்டும் அல்டர்னேட்டிவாக போட்டு கிரியேட் ஆகிடும். நமக்கான அவுட்புட் எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரிங்கில் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால ஜாயிண்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ணால் அரேல இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஓகேவா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாவா கோட் பார்க்க போகிறோம். நான் வந்து லாஜிக் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது சொன்னதே தான். வேர்டு ஒன்னையும் வேர்டு டூவையும் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக ஐஜேன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்பேன். தென் ஆர்ன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. ஓகே, நான் வந்து லாஜிக் அப்போ அரேஸ் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் நம்ம ஜாவா அப்போ டேரெக்டாக ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஏன்னா பைத்தானில் வந்து நீங்கள் அரே கிரியேட் பண்ணிங்கன்னா எஃபிஷியண்டாக இருக்கும். ஜாவாவில் வந்து இந்த ஸ்ட்ரிங் பில்டர்னு போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாமல் ஏன் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணுறோன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்டாகவும் இருக்கும். அதனால ஸ்ட்ரிங் பில்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சேம் வைல் லூப்பில் ஐ லெஸ் தென் வேர்ட் ஒன்னோட லென்த் கண்டுபிடிச்சா அது வரைக்கும் இருக்கணும். தென் ஜேவும் வேர்ட் டூவோட லென்த் அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா, ஜாவாவில் வந்து வேர்ட் ஒன் டாட் லென்த் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, தென் ஆருக்குள்ளே அப்பன் பண்ணும். அந்த ஆர் டாட் ஸ்ட்ரிங் பில்டருக்குள்ளே வந்து அப்பன் பண்ணுறதுக்கு இதுதான் சின்டெக்ஸ். ஆர் டாட் அப்பண்ட் வேர்ட் ஒன் டாட் கேரக்டர் அட் ஐத் இண்டெக்ஸ். இது அந்த ஐத் இண்டெக்ஸ்ன்ற பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை வந்து ஆருக்குள்ளே வேல்யூ அப்பன் பண்ணிக்கணும். தென் வேர்டு டூவில் ஜேத் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்பன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். இது வந்து ஒரு இந்த லூப் வந்து ஃபுல்லாக வந்து அல்டர்னேட்டாக நம்ம வைல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் நடக்கும். இதுக்கப்புறமும் மீதி எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுறதுக்கு ஆர் டாட் அப்பன் வேர்ட் ஒன் டாட் சப்ஸ்ட்ரிங் ஐ, தென் வேர்ட் டூ டாட் சப்ஸ்ட்ரிங் ஜே. இது என்னன்னா ஜாவாவில் ஐத் இண்டெக்ஸ்லேருந்து அப்புறம் இருக்கிறதெல்லாம் சப்ஸ்ட்ரிங்னு சொல்லுது. அப்போ அதை அப்படியே வந்து ஆருக்குள்ளே ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லுது. அதே மாதிரி வேர்டு டூவில் ஜேலேருந்து மீதி இருக்கிறதெல்லாம் சப்ஸ்ட்ரிங்னு சொல்லுது. அதை வந்து ஆருக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபைனலாக நம்ம வந்து அதை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரிங் பில்டர்லேருந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுக்கணும். அவ்வளோதான்.